அதிமுக பிரமுகர் கொலை தொடர்பான பரபரப்பு பின்னணி தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய உண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் குண்டலாம்பட்டி அதிமுக பகுதி செயலாளர் சண்முகம் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் கொலை தொடர்பான பரபரப்பு பின்னணி வெளியாகி இருக்கிறது. லாட்டரி விற்பனைக்கு இடையூறு இருந்ததால் அவர் கொலை செய்யப்பட்டதான தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய அந்த உண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பிரமுகர் கொலை தொடர்பான பரபரப்பு பின்னணி தற்போது வெளியாகி இருக்கிறது. அதிமுக பகுதி செயலாளர் சண்முகம் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த கொலை தொடர்பான பரபரப்பு பின்னணி தற்போது வெளியாகி இருக்கிறது. லாட்டரி விற்பனைக்கு இடையூறாக இருந்த நிலையில் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதான தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், கூடுதல் விவரங்கள். சேலம் மாநகர் குண்டலாம்பட்டி அதிமுக பகுதி செயலாளர் சண்முகம் கொலை வழக்கில் பின்னணியில் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டிருந்த லாட்டரி சரி செய்கின்ற சதீஷ்குமார் சேலம் மட்டுமல்லாமல் சேலம், நாமக்கல், தருமபுரி உள்ளிட்ட பல பகுதிகளில் தனது லாட்டரி விற்பனையை அதிகப்படியாக ஈடுபட்டிருக்கிறார். இது குறித்து அதிமுக பிரமுகர் சண்முகம் திமுக தலைமைக்கும் காவல்துறை உயரதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவித்திருக்கிறார். இதனால் கடந்த 7 நாட்களுக்கு முன்பு சேலம் மாநகர பல பகுதிகளில் லாட்டரி விற்பனை தொடர்பான சோதனை நடைபெற்றது. இதனால் இந்த காரணத்தினால்தான் இந்த கொலை நடந்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட ஏற்கனவே இந்த லாட்டரி விற்பனை தொடர்பாகவும் இது மட்டுமல்லாமல் அந்த உள்ளாட்சி தேர்தலின் போது அந்த வார்டில் போட்டியிடுவது தொடர்பாகவும் இரு தரப்புக்கும் இடையே, அதாவது சண்முகத்திற்கும் திமுக நிர்வாகி லாட்டரி சதீஷுக்கும் கடுமையான வாக்குவாதம் மற்றும் மோதலும் இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அங்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோவில் ஒன்றில் அந்த கோவில் நிர்வாகத்துறை தலைவராக சண்முகம் பதவி வகித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் அந்த பதவிக்கு சதீஷும் ஆசைப்பட்டிருக்கிறார். இதனால் அந்த கோவில் திருவிழாவின் போது இரு தரப்புக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் நீதிமன்றம் வரை சென்று அந்த கோவில் திருவிழாவும் தடுத்து நிறுத்தப்பட்டது. இதனால் இரு தரப்புக்கும் மோதலானது மேலும் பெரிதாக இருக்கிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட கடந்த 20 தினங்களுக்கு முன்பு அந்த சாலகாப்பட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் சாலை அமைக்கும் பணியும் நடைபெற்றிருக்கிறது. அப்போது திமுகவின் கவுன்சிலருடைய கணவர் லாட்டரி சதீஷ் அந்த பகுதியில் சாலை அமைக்கும் போது சண்முகம் சொந்தமான பகுதியில் அந்த சாலை அமைத்திருக்கிறார்கள். அப்போது இருதரப்புக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த பகுதிக்கு போலீசார் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இனியும் இந்த மோதல் பெரிதாகக்கூடாது என்ற எண்ணத்தில் இந்த கொலை செய்திருப்பதாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய லாட்டரி சதீஷிடம் இருந்து போலீசார் வாக்குமூலத்தை பெற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து அவரிடம் விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது. சுமார் 3 மணி நேரமாக இந்த விசாரணையானது தற்போது நீடித்திருக்கிறது. இந்த குறிப்பாக லாட்டரி விற்பனையால் ஏற்பட்ட புனர்வாழ்வு காரணத்தினால் தான் இந்த கொலை நடந்திருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் லாட்டரி விற்பனை நடைபெற்றிருந்தாலும் கூட தற்போது சேலத்தை பொறுத்தவரை இந்த லாட்டரி விற்பனையை சதீஷ் என்பவரே தலைமை எடுத்து நடத்தி வருவதாக தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து சண்முகம் காவல்துறை உயரதிகாரிகளுக்கும் திமுகவுடைய தலைமைக்கும் அந்த உரிய ஆதாரத்துடன் புகாரை அளித்திருக்கிறார். இந்த புகாரை தொடர்ந்துதான் தற்போது அந்த 20 நாட்களுக்கு முன்பு போலீசார் சோதனை என பல்வேறு சோதனை நடைபெறுகிறது. இதனால் தன் தொழிலுக்கு இடையூறாக இருப்பதாக கருதி சதீஷ் இந்த கொலையை நடத்தியிருப்பதாக போலீசார் விசாரணையில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.